ஓம் சக்தி. சிவராத்திரியில முதல் கோவிலா நாங்க போனது திருவாசகம் இருக்கிற பழமையான அந்த ஓலைச்சுவடிய பார்க்க தான். இது பாண்டிச்சேரியில அம்பலத்துமடை எஸ்டேட்ல இருக்குது இந்த ஓலைச்சுவடி. இது சிவராத்திரி அன்னைக்கு தான் பார்க்க முடியும். 2வது நாம போன கோயில் பேரு செட்டி கோயில். இந்த கோயிலோட ஸ்ட்ரீட் செட்டிக்கோவில் தெருன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல இருக்கிற இறைவன் பேரு காலத்தீஸ்வரர். அம்பாள் பேரு ஞானாம்பிகை. இது ரொம்ப ஃபேமஸ் மற்றும் பழமையான கோவில். பாண்டிச்சேரியில பீச் ஓரமா அந்த கோவில் இருக்கும். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, பெருமாளும் சிவனும் ஒன்றாக இணைந்த ஒரு கோவில்னா அது இதுதான். சிதம்பரம் கோவில் மாதிரி பெருமாளும் கூட இருப்பாங்க. அடுத்து நம்ம போன கோயில் 1008 சிவலிங்கம். இந்த வழியே ரொம்ப காட்டு பகுதியா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க உள்ள போனோம். அந்த நைட் நம்ம போகும்போது சிவனுக்கு அபிஷேகம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரம்மாண்டமான சிவன் பின்னாடியும் ஆப்போசிட்ல நந்தியும் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாங்க. அந்த கோயிலை சுத்தி 1008 லிங்கம் இருந்தது. இது பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆண்ட பூத்துறை என்ற ஊர்ல இருக்குது. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது பாண்டிச்சேரியில. இதே கோவில்ல வாராகியம்மன், கால பைரவர், ஸ்ரீ மதுர வீரன், அங்காள பரமேஸ்வரன் சுத்தி ஒரு 4 தெய்வம் காவல் தெய்வம் 4 மூலைக்கும் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே சிவன் கிட்ட போனோம். அப்போதான் அங்க பாலாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க சிவனுக்கு. அப்படியே பாலை நம்ம சங்கு மூலியமா எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நம்ம குடிச்சிட்டு அப்படியே பக்கத்திலேயே ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஒரு சிவன் கோவில் இருந்தது. பிரம்மாண்டமான அலங்காரம். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பிரசாதம் படைச்சு தீபாராதனை காண்பித்தாங்க. அங்க வந்த பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தேங்காய் வாழைப்பழம் பிரசாதமா கொடுத்தாங்க. நாமும் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம். வெளியே வந்தா அன்னதானம் போட்டாங்க. அப்படியே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த கோவிலா பக்கத்துல இருக்கிற இரும்பை கோயில்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவில் ஆரோவில் பக்கத்துல பஞ்சவடி போற வழியில இருக்குது. இங்க இருக்கிற சிவலிங்கம் முனிவர் சாபத்தால 3ஆ உடைஞ்சு மீண்டும் அது சேர்ந்ததாக சொல்லப்படுது. இந்த 3 பாகத்தை விஷ்ணு, பிரம்மா, சிவன்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம இந்த கோவிலை வணங்கிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற வில்லின்னு ஒரு கோவிலுக்கு நம்ம கிளம்பியாச்சு. இந்த கோவில் பாண்டிச்சேரியில ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில்ல பிரம்மன் மற்றும் பல முனிவர்கள் சாப விமோசனம் பெற்றதாகவும், இந்த கோவிலை குலோத்துங்க சோழன் கட்டியதாக சொல்லப்படுது. இந்த கோவில் தூணை பார்த்தால் நமக்கு தெரியும். ரொம்ப நுட்பமான சிற்பங்கள்லாம் நம்ம காணலாம். இந்த கோவில்ல இருக்கிற இறைவன் சுயம்பா வந்ததாக சொல்லப்படுது. இந்த கோவில்ல எப்பவுமே இறைவனுக்கு கோல்டு கவசம் இல்லைன்னா சில்வர் கவசம் போட்டு தான் வச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம இங்க சாமி பார்த்துட்டு வெளியே டீ குடிச்சு நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப பனியா இருந்தது. அதனால அடுத்த கோவில் நம்ம போனது சித்தானந்த கோவில். இந்த கோவில் உள்ள போனே நம்ம இறைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இது 4ஆம் கால பூஜை. இந்த கோவில் ஒரு சித்தர் ஜீவசமாதியான கோவில். ரொம்ப வைப்ரேஷனா இருக்கும் இந்த கோவில்ல. அப்படியே நம்ம சாமி பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம போன கோவில் நம்ம எம்ஜி ரோட்ல இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவில் தான். இந்த கோவிலை ஈஸ்வரன் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை தெரியாத ஆளே பாண்டிச்சேரியில கிடையாது. எல்லாருக்குமே இந்த கோவில் தெரியும். இந்த கோவிலும் ரொம்ப பழமையான கோவில். அப்படியே நம்ம சிவனையும் அம்பாளையும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம சிவராத்திரி பயணமும் இதோட முடிந்தது. கரெக்டாக நம்ம முடிக்கும் போது மணி கரெக்டாக 6. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. ஓம் சக்தி.